இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் மென்டார் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கனெக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மென்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மென்டார் இன்ஸ்டிடியூட்டோட கனெக்ட் ஆகிற ஒரு ஃப்ரேம். ஸோ இதில் வந்து in addition to that institutions innovation council innovation ambassador training அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இனோவேஷன் கவுன்சில்ங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட ஒரு இனிஷியேட்டிவ். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஏஐசிடியோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இனோவேஷன் கவுன்சில். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இனோவேஷன் கவுன்சில் ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆர்யா ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஆர்யா ரேங்கிங்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ நெர்ஃப் என்ஐஆர் ரேங்கிங்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நெர்ஃப் ரேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் பார்ட் வந்து ஐஐசியோட டேட்டா தான். உங்கள் ஒர்க் ஷாப், செமினார், கெஸ்ட் லெக்சர், இன்டர்நேஷனல் அம்பாசிடர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதி ஐபி செல், ஐபி டேட்டாஸ், பேட்டர்ன் இது பப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே டேட்டா பேசஸ், ஃபோக்கஸ் டேட்டா பேஸ், எஸ்ஏ டேட்டாஸ் இருக்கும், அதெல்லாம் புட் பண்ணுவாங்க. அது போக இது எல்லாமே இன்டர்லிங்க், ஐஐசியோட போர்ட்டல் எல்லாமே இன்டர்லிங்க் வித் என்ஐஆர்எஃப் ரேங்கிங், என்ஐஆர்எஃப் போர்ட்டல். ஸோ உங்களுக்கு என்ஐஆர்எஃப் போர்ட்டல் இது எல்லாமே இன்டர்லிங்க் ஆயிருந்தா டேட்டாஸ் புல் பண்ணும்போது இன்னோவேஷன் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் ஆர் இன்னோவேஷன் ஆண்டர்பிரினர் ஈவெண்ட்ஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்டல்ல அப்லோட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாஸே என்ஐஆர்எஃப் ரேங்கிங்க்கு மெஜாரிட்டி ஆஃப் மார்க்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஃப்ரேம்வொர்க் இருக்குங்க. என்ஐஎஸ்பி பாலிசி பற்றி உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் லைக் கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணலாம். நேஷனல் இனோவேஷன் ஸ்டார்ட் அப் பாலிசி அண்ட் இனோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் பாலிசி ஃப்ரேம்வொர்க் வந்து நீங்க உங்களுடைய காலேஜுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமாகவும் ஸ்டார் ரேட்டிங் அண்ட் ரேங்கிங்ஸ்ல அதிகமான ரேங்கிங் பேங்க் அதிகமான பேங்க் நீங்க வர முடியும். ஸோ எல்லா